சசிகலா தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலமாக எப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் சேர்த்தாங்க என்பதற்கு உதாரணமா இன்னைக்கு நம்ம மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸை பார்க்க போறோம். இந்த நிறுவனம் 2002 அதாவது டாஸ்மாக் அரசுடைமை ஆக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் ஒரு சின்ன தொழில் பண்ணணும்னாலும் அதுக்கு முதலீடு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் கிட்டத்தட்ட 14 கோடி முழுக்க கருப்பு பண முதலீட்டை வைத்து துவங்கப்பட்டது. இதை நாங்க சொல்லல. 2006 வருமான வரித்துறை மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸை ரெய்டு செய்யறாங்க. அந்த ரெய்டுல தெரிய வந்தது என்னன்னா, சாட்டியேட் ஃபினான்ஸ், அஸ்வதா டிஸ்டிலரிஸ், குமார் ட்ரேடிங் கம்பெனி, பூஜா ஈக்விடெக்ஸ், பென்டியம் ஹைடெக் போன்ற போலி நிறுவனங்கள் மூலமாக 14 கோடி உள்ள வந்ததை பார்க்கறாங்க. இந்த படத்தோட சோர்ஸ் மற்றும் மற்ற விவரங்களை பற்றி மிடாஸ் நிறுவனத்தோடைய அன்றைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய சசிகலா அண்ணன் மருமகன் KS சிவகுமார் மற்றும் சசிகலா மாமா மருமகன் ராவணனிடம் விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பங்குதாரராக இருக்கக்கூடிய வைகுண்டராஜன் கிட்ட தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தாதுமணல் கொள்ளைக்கு பெயர் போன வைகுண்டராஜனே தான். அவரிடம் போய் கேட்கும்போது இயக்குநர்களுக்கு தான் இதை பத்தி தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி மாறி இப்படி கேம் ஆடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை அதிகாரி பணம் வந்த சாட்டியேட் ஃபினான்ஸ் மற்றும் அஸ்வதா டிஸ்டிலரிஸ் இயக்குநர்கள் கிட்ட போயிட்டு மிடாஸ்ல போட்ட பணத்துக்கான சோர்ஸ் பத்தி கேட்கிறார். இயக்குநர்களாக இருந்த சசிகலாவின் நமதி எம்ஜிஆர் பத்திரிகைக்கு வேலை பார்க்கக்கூடிய அனந்தராமன் மற்றும் சிவகுமார் அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. கடைசியா வருமான வரித்துறை அறிக்கையில these are only paper companies created with the sole intention to act as a conduit for facilitating transfer of funds அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சாட்டியேட் மற்றும் அஸ்வதா நிறுவனங்கள் எந்த பிசினஸ் ஆக்டிவிட்டியும் செய்யாமல் வெறும் பண பரிமாற்றம் மட்டும் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட போலி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வருமான வரித்துறையோ CBIயோ இது மேல எந்த நடவடிக்கையும் அதுக்கப்புறம் எடுக்கல. 2009 87% பங்குகளை வைத்திருந்த வைகுண்டராஜன் குடும்பத்துக்கிட்டே சசிகலா குடும்பத்துக்கு மிடாஸ் பங்குகளை மாத்துறாங்க. கிட்டத்தட்ட 360 கோடி டர்ன் ஓவர் இருந்த மிடாஸ் நிறுவனத்தின் பங்குகளை வெறும் 1 லட்சம் ரூபாய் முதலீடு கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஹாட் வீல்ஸ் மற்றும் சிக்னெட் எக்ஸ்போர்ட்ஸ் பெயருக்கு மாத்துறாங்க. பெரிய அளவுல எந்த பணமும் தராமலேயே பங்குகளை மாத்தினதுதான் ப்ரூஃப் வைகுண்டராஜனும் இந்த பினாமி குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு. ஹாட் வீல்ஸ் நிறுவனத்தோட பங்குதாரர்களா சசிகலா, இளவரசி மற்றும் இளவரசியோட ஜெயா பினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் சிக்னெட் எக்ஸ்போர்ட்ஸ் உடைய பெரிய அளவு முதலீட்டாளர்களா இருப்பதும் சசிகலா மற்றும் இளவரசியின் ஜெயா பினான்ஸ். மிடாஸ் மற்றும் அதன் பங்குகளை வச்சிருக்கிற ஹாட் வீல்ஸ், சிக்னெட் இந்த எல்லா நிறுவனத்துக்குமே டைரக்டர்ஸா KS சிவகுமார் மற்றும் இளவரசியுடைய மருமகனான கார்த்திகேயன் கலியபெருமாளை போடுறாங்க. 2014 ஹாட் வீல்ஸ் நிறுவனம் ஜாஸ் சினிமாஸ்னு பெயர் மாற்றப்படும் போது 99% பங்குகளை சசிகலா தன்னுடைய பெயருக்கு மாத்திக்கிறாங்க. ஆக மிடாஸின் ஒட்டுமொத்த உரிமையாளர்கள் சசிகலா மற்றும் இளவரசி மட்டுமே. கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்டோடைய அறிக்கைப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2009 வெறும் 360 கோடி டர்ன் ஓவர் இருந்த மிடாஸ் 2015 1500 கோடியை தாண்டு 14 கோடி கருப்பு பண முதலீட்டாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் 1500 கோடி டர்ன் ஓவர் உள்ள நிறுவனமா மாறி. டாஸ்மாக்னால இன்னைக்கு ஏற்படக்கூடிய சமூக, பொருளாதார, அரசியல் சீரழிவுகள் ஏராளம். இன்னைக்கு தமிழகத்துல 3ல் 1 பங்கு ஆண்கள் தினமும் குடிப்பவர்களா மாறி இருக்காங்க. பல லட்சம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா டாஸ்மாக் மூடப்படாததற்கு முக்கிய காரணம் அரசு வருமானத்தை இழக்கும் என்பதனால இல்லை. அதை தாண்டி 20% டாஸ்மாகிற்கு சாராயம் சப்ளை பண்ணும் சசிகலா மற்றும் அவங்க குடும்பத்துடைய வருமானம் பாதிக்கப்படும் என்பதே. தனது சொந்த லாபத்துக்காக கருப்பு பணம் மூலமாகவும் அரசு இயந்திரத்தை தவறா பயன்படுத்தியும் ஆயிரக்கணக்கான கோடி சாராய வியாபாரம் செய்யும் லிக்கர் பேரன் சசிகலா போன்றவர்களா தமிழகத்தை ஆளணும். இந்த புத்தாண்டுல தமிழகத்தை நம்ம இவங்க கிட்டேந்து, அதாவது ஒரு பினாமியா இருக்கக்கூடியவங்க, லேண்ட் மாஃபியாவா இருக்கக்கூடியவங்க, லிக்கர் பேரனா இருக்கக்கூடியவங்க கிட்டேந்து காப்பாற்றி நம்ம ஜனநாயகத்தை மீட்டெடுக்க உறுதியேற்போம். அறப்போர் இயக்கம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.